வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஆதிரன் பண்ணை. இன்றைக்கி ஆதிரன் பண்ணையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாங் வீடியோ. அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா வாழைத்தோட்டம், அதை பற்றின ஒரு ரிவ்யூ. ஸோ இந்த வாழைத்தோட்டம் இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசு வாழைக்கன்று. திசு வாழைனா ரொம்ப சின்ன சின்ன நாற்று ஒசூர்லேருந்து வர வச்சு நான் பண்ணியிருக்கேன். இது வந்து வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வந்தோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு 4 சென்டிமீட்ரு 5 சென்டிமீட்ரு உயரம் தான் இருந்தது வாங்கும் போது. திக்னஸ் இல்லாமல் நம்ம சுண்டு விரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சைஸில் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மாதம் வயசு ஆகிடுச்சு இப்போது. ஸோ இதை நெட்டு ஒரு 3 டைம் களை வெட்டியிருக்கிறேன், 2 டைம் எருவு வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் யூரியா, உரம், டிஏபி இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி வச்சுமே இவ்வளோ களை வெட்டியுமே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ களை, புல், கோரை புல்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப அதிகமாக இருக்குது. இத்தனைக்கும் இது பெருசாக தண்ணி வந்து நம்ம வந்து விட்டு பாய்க்கிறதில்ல, சொட்டு நீரில் தான் பாய்க்கிறோம். சொட்டு நீரில் பாய்க்கும் போதே இவ்வளோ இருக்குது. ஸோ அதே மாதிரி செடி பார்த்திங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி கொடுக்குது. ஸோ பாருங்கள், இது ரொம்ப சின்ன செடியாக இருக்குது. இது அதே பக்கத்தில் இருக்கிற செடி நல்லா பெரிய செடியாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஒரு வளர்ச்சியில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம தோட்டம். இதில் வந்து ஒரு சில செடி இறந்துருக்கு, ஏன்னு தெரில. இந்த மாதிரி ஒரே இடத்துல 3 செடி இறந்துருக்கு. அது அனுப்பிவிட்டு கேட்டேன். அவர் வந்து சம்திங் ஃபெர்டிலைசர்ஸ் வேறு யூஸ் பண்ணுங்க சார்னு சொன்னார். நாம் அதிகமாக மருந்து போடல, தண்ணி மட்டும் கட்டிகிட்ருக்கோம், பட்டிருக்கோம். பாருங்கள், அதிகமான கோரைப்புல். இதை அழிக்கிறது தான் ரொம்ப சவாலான விஷயமே. விவசாயிகளுக்கான மிகப்பெரிய சவால் வந்து இந்த கோரைப்புல் அழிக்கிறது தான். அப்படியே வந்தோம்னா கம்பி ஓரமாக பார்த்தோம்னா வேலி மசால் போட்டிருக்கோம். அந்த வேலி மசாலில் இது பேர் என்ன, அகத்தி செடி நட்டுருக்குறோம். சும்மா நம்ம தான் ஆட்டு பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அப்பப்போ ஆட்டுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெட்டி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வளர்த்துது. ஸோ பரவாயில்லாம், ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த டைம் கொஞ்சம் வெட்டி நல்லா ஆட்டுகளுக்கு போட்டோம்னா அது நல்லா சாப்பிடும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. நான் ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நட்டுருக்குறேன் வேலி மசால். இதுக்கு முன்னாடி நான் நடல. பாருங்களேன், 2 சைடு சொட்டு நீர் ரோஸ் போட்டிருக்கேன். ஆனால் அங்கே வந்து தண்ணி லீக்காக ஒழுகலை, தண்ணி வந்து சொட்டலை. அடிக்கடிக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் நம்ம, அப்போ தான் வந்து காடு வந்து தண்ணி பாயுது அப்படிங்கிற ஒரு கேரண்டி நமக்கு கிடைக்கும். ஓகே பாருங்கள், இப்போ தண்ணி சொட்டுது. ஸோ இந்த மாதிரி தண்ணி சொட்டாத இருக்கிறதெல்லாம் அப்பப்போ பார்த்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா தான் நமக்கு தண்ணி சீராக பாயும். இல்லை அப்படின்னா என்னாகும், பாயாத இடம் பாயாமலே இருந்துடும், இதாகிடும். ஸோ அதிகமான புல் ஏறிடுச்சு. இதுக்காவது உடனே இதுக்கு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னா மழை இல்லை, வறட்சி. இப்போ நாம் இதில் எந்த வேலையும் பெருசாக செய்ய முடியாது. ஏன்னா வேலை செஞ்சு கொத்தணும்னா அந்தளவுக்கு தண்ணி பாயணும். இல்லைன்னா வேரெல்லாம் வந்து அடிபட்டு வேர் காஞ்சிருச்சுன்னா செடி வந்து வளர்ச்சி குறைஞ்சிரும். அதுங்களேன், காடு சுற்றி பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுது, அதிகமான புல், கோரை இந்த மாதிரி தான் தெரியுது கண்ணுக்கு. சரி, சும்மா காட்டு கரையில் வந்து ஏதாவது செடிங்க வச்சா நமக்கு வந்து காய இருக்கலாம், வீட்டு தேவை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொரை செடி, பீக்கங்காய் செடி இதெல்லாம் போட்டேன். பார்த்தா ஒன்றுமே காய்க்கலை. இந்த கிளைமேட் அப்படி போல். ஒரே ஒரு பூ இருக்குது அழகாக, பூ மட்டும் 1-2 விட்டுருக்குது. இப்போ தான் இன்னும் காய்க்கலை. அடிக்கிற வெயிலுக்கு எந்த காய்க்கும், அடிக்கிற வெயிலுக்கு அதாவது உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஸோ நம்ம தோட்டம் ஃபுல்லாக பாருங்களேன், ஒரே வெயில் தான், ஒரே மாதிரி சீரான சொட்டு நீர் பாசனம் தான். ஆனால் என்ன பண்ணுது, செடி வந்து சில இடத்துல வளர்ச்சி நல்லா இருக்குது, சில இடத்துல சின்னதாக இருக்குது, சில இடத்துல நோய் வருது, இலை கருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுது. இலை கருக்குதுன்னா வெயில்னால், நோய் கூட இல்லை, வெயில், அதிகமான வெயில் தாக்கம். அதை சமாளிக்க முடியாத அந்த மேட்டு பகுதியில் இருக்கிற செடியெல்லாம் வந்து இலை கருகி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைட்டாக. அந்தளவுக்கு வெயில் தான் காரணம் அதுக்கு. இந்த ஏரியாலாம் கொஞ்சம் பக்கத்தில் மரப்பாக இருக்கிறதுனால நல்ல மரம் ஹைட்டாக இருக்குது.
அதான் போதுமான சமச்சீரான வெப்பநிலை தட்பவெப்பம் இருந்தால் தான் எந்த ஒரு தாவரமும் நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். பாருங்க, இங்கெல்லாம் நல்லா ஹைட்டாக இருக்குது. அதே அப்படி திரும்பி பாருங்களேன், ஒரு சில ஏரியா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது பின்னாடி, இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளோட தோட்டம். இதில் வாழை மரம் இருக்குது. இப்போது சொட்டு நீர் பாருங்கள், ஒரு செடிக்கு 2 பக்கமும் தண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தாலும் தெரியப்படுத்துங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இல்லை வேறு மாதிரி செய்யணும், தண்ணீர் விடுறது அப்படின்னாலும் செய்யுங்க. 5வது மாதம் இதுக்கு என்ன உரம் ஃபெர்டிலைசர்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலும் சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணி பார்க்கலாம். மழைக்காக வெயிட்டிங். மழை பெஞ்சால் தான் இந்த களை அழிக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யணும். ஸோ அதுக்காகவும் வெயிட்டிங். பார்ப்போம் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இந்த மாதிரி வளர்ச்சியை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் அடுத்தடுத்து நம்ம வாழையோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் நான் போடுறேன். ஸோ நன்றி. நம்ம தொழில் நம்ம பெருமை.